இப்போ இந்த கதையே வந்து அவங்களுக்கு ஏன் பிடிக்கும்னா அவன் நிறைய பேசுவான். அந்த பொண்ணுக்கு வந்து அவனை ஃபஸ்ட்டு வந்து எட்ட தான் வைக்கும். அதாவது கூட அது துணி காய வைக்கும்போது பார்த்தா அவனுக்கு தனி கிளிப்பு இவனுக்கு தனி கிளிப்பு நடுவில் கிளிப்பு வைக்கும். கடைசியாக அது ரெண்டுத்தையும் ஒன்றாகும் பொழுது அவன் பார்த்துக்கிறதுல கேர் பண்ணுறதுலேருந்து இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து குடியில் என்ன பண்ணும் ஒரு கட்டத்தில் வந்து கிட்ட வந்து கிஸ் பண்ணுற லெவலுக்கு போவாங்க ரெண்டு பேரும். அவன் வந்துடுவான், நான் வந்துடுவான். ஏன்னா குடியில் இருக்கிற நீ குடியில் இருக்கும்போது நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நகர்றான் அவன். அதெல்லாம் அந்த பொண்ணு வந்து யோசிக்கும். அதெல்லாம் தான் அவங்ககிட்ட வந்து பிடிக்கும். ஆனால் அப்போ தான் இவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஆண் நகரும் பொழுது பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணும். நாம கொஞ்சம் நிறைய முன்னாடி போயிட்டோமோ, அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான். இன்னொன்று உடல் வகையா டக்குன்னு நம்மளை வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஐயோ இவனுக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கு, நம்மளோட அப்பியரன்ஸ் பிடிக்கல, இது கண்டிப்பா தோணும். நீங்க வந்து ரொம்ப அழகாவே இருந்தாலுமே சரி, ரொம்ப நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்டுங்கிறது அவங்கவுங்க மனநிலை பொறுத்து. இல்லை எல்லாருக்குமே அது தோணும். அது என்ன எதுவா எவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்தாலும் அழகுன்னு எல்லாரும் சொன்னவங்களா இருக்காம தோணும். அதுன்னு வச்சுக்காங்க. அதேதான் அந்த மாதிரியான தோணல் வரும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ இது நம்ம நிறைய விஷயங்கள் தோணும். இவன் நம்மளை எப்படி நினைச்சிருவான், இவன் நம்ம வந்து ஏன்னா இன்னுமே என்னதான் சொல்றேன்ல, இன்னுமே எனக்கு வந்து ஒரு ஹக்கு கொடு அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியாத ஒரு 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 அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு ஆட்களாக தான் வளர்ந்துருந்துருக்கோம். இப்பயுமே கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆனாலும் கூட அப்படித்தான் இருக்கும். ஆனால் பொண்ணு வந்து டப்புன்னு நிற்கும், அப்பா எனக்கு ஒரு ஹக் கொடு அப்படின்னு நிற்கும். இல்ல ஜென்சி அப்படி வளர்ந்துட்டாங்க. ஐயோ ஜென்சி ஏமா ஜென்சி அப்படி வளர்ந்துட்டாங்க. நம்ம என்ன அப்படிலாம் வளர்க்கப்படலை. கட்ட புருஷனே இருந்தாலும் காலடி தூரத்தில் தான் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி அது சொல்கிறோம். அதுக்கு காரணங்களும் இருக்கு. நான் அப்புறம் நீங்கள் உடச்சு பேசுகிற அளவுக்கு நான் உடச்சு பேசிட்டுமா? பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. கண்ணாடி வேற இல்லை, அதனால பழம் நீ அப்பா வரும். அவ்வளோதான் வரும் இன்னைக்கு. சரியா? சரி. ஸோ எதுக்கு அப்படின்போது தான் நமக்கு அதுவே வந்து கேட்க வராதப்ப அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு தோணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா இப்போ அந்த பையன் உடச்சி சொல்லுவான், 40 வயசில் வராதாங்க சோல்மேட்டுன்னு சொல்ல முடியும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ யாழினி வந்து இந்த பையனை சைட் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ பேசினாங்க இல்லையா ஜாக்கி, நீங்கள் அந்த மாதிரி பேசவே முடியாது. எனக்கு ஒரு என்ன கூட தான் ஒரு இப்போ இவங்க என்ன சொன்னாங்கல்ல, இந்த இந்திக்கார பசங்க வந்து சைட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, இதை நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறத. ஏன்னா அந்த படத்தை அந்த பையனே சொல்லுவான், அந்த பொண்ணு சொல்லும், நான் வந்து சிங்கிள் உங்களுக்கு யார் சொன்னான்னு. போங்கங்க, பசங்கள்லாம் ஒரு பசங்கள்கிட்ட பேசவே விட மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் ரூம்மேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் சிங்கிள் தானே அப்படின்றத கரெக்டாக சொல்லுவான். சொல்லிட்டு அந்த பையன் இன்னொரு விஷயமும் உண்மையிலே கரெக்டாக சொல்லுவான், நீங்கள் நானுமே அப்படி தாங்க இருப்பேன், மேபி இருப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த நமக்கான ஒரு men are always men.